தமிழக அரசியலில் பரபரப்பான அரசியல்வாதியாக வலம் வந்த பாஜகவின் அண்ணாமலை இப்பொழுது அவருடைய அரசியல் எதிர்காலம் என்ன? நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் அமருவதற்கு நாற்காலி கூட இல்லாமல் அலைந்து திரிந்து நயினார் நாகேந்திரன் எழுந்து ஒளிவாங்கிக்கு வருகிற பொழுது அந்த நாற்காலியில் இடம் பிடிக்க வேண்டிய அளவிற்கு அவருடைய அரசியல் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த அண்ணாமலை ஏன் பாஜகவில் இப்படி ஒரு நிலைமைக்கு வருவதற்கு என்ன காரணம்? அண்ணாமலையினுடைய சிஷியனாக இருந்த அமர் பிரசாத் ரெட்டி மாநில பொதுச் செயலாளராக பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அண்ணாமலைக்கு எந்த பதவியும் கொடுக்கப்படவில்லை. பாஜகவால், ஆர்எஸ்எஸ்ஸால் அவரை வளர்த்த பிஎல் சந்தோஷால் கூட அவருக்கு எந்த பதவியும் வாங்கி கொடுக்க முடியாத நிலைமைக்கு அவர் ஒரு பரிதாப நிலைக்கு ஏன் தள்ளப்பட்டு இருக்கிறார்? நாற்காலி கூட கிடைக்காத அளவுக்கு கூனி குறுகி நாற்காலி பிடிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார். நிர்மலா சீதாராமன் பேசுகிற பொழுது இந்த கட்சியை நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி சேராமல் பிரித்து சூழ்ச்சி செய்து கட்சியை கெடுத்தவரே இந்த அண்ணாமலை என்று பொருள் படுகிற அளவுக்கு அண்ணாமலை தூர தூக்கி எறியப்பட்டு இருக்கிறார்.